வணக்கம். மித்ரா டிவி அன்பர்களுக்கு ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கத்தின் அன்பான வணக்கங்கள். உங்களை எல்லாம் இதிலே சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. நீங்கள் இந்த சேனலுக்காக கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு, மக்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற 2025 2027 சனி பெயர்ச்சி பலன்கள். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி இந்த பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. 12 ராசிக்காரர்களும் எனக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும், இந்த சனி பெயர்ச்சியிலேயாவது எனக்கு விடிவு காலம் கிடைச்சிடாதா அப்படிங்கிறதுக்காக ஏங்கி காத்து கொண்டிருக்கிற ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. சனீஸ்வரன் பேரை கேட்டாலே ஒரு நடுக்கம், ஒரு பயம், ஒரு கலக்கம், இது எல்லா மக்களுக்குள்ளே இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு நீதி, நேர்மை, தர்மம் இந்த சிந்தனையாளர்களுக்கு சனீஸ்வரனால் எந்த பாதிப்பும் நிச்சயம் வராது என்பது என்னுடைய கருத்து, என்னுடைய அனுபவ கருத்து. சனீஸ்வர பகவான் எல்லா கிரகத்தை விட்டு தள்ளி இருப்பார், ரொம்ப லாங்கா இருப்பார். ஒரு ராசி கட்டத்துல சனீஸ்வரன் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு நகர்றதுக்கு அவர் எடுத்துக்கிற கால அளவு 2.5 ஆண்டு காலம். குரு 1.5 வருஷம், குரு 1 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம், சனி மட்டும் 2.5 வருஷ காலம் இருப்பார் ஒரு கட்டத்துல. அப்ப 2.5 ஆண்டு காலம் சனீஸ்வரன் ஒரு கட்டத்துல, ஒரு ராசி கட்டத்துல இருந்து கோச்சாரத்துல அந்த நகர்வுல நல்லது கெட்டது நடத்த போறாரு. இது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு மட்டுமல்லாம உலக நாடுகளும் இந்த சனி பயிற்சியை எதிர்பார்க்கும். எப்படின்னா, இயற்கை சீற்றங்கள், விபத்து, போர் இதெல்லாம் இப்படியெல்லாம் வந்துருமா, இல்ல மழை வருமா, விவசாயம் செழிக்குமா, நல்லா இருக்குமா, ஆட்சி செய்யறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சியால ஒரு நன்மை தீமை இருக்குமாங்கிற எல்லாமே உற்று நோக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும். அப்போ இந்திய தாய் திருநாட்டுல எல்லாருமே அந்த அஸ்ட்ராலஜி நம்புறவங்க எல்லாமே இந்த சனி பயிற்சியை கண்டிப்பா ஒரு பெரிய அளவுல எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சியை மித்ரா டிவிக்காக வாராகி ஜோதிடத்திலிருந்து அடியேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்வதற்காக நான் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மக்கள் பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அவினாசி ஜோதிலிங்கம் அடியனுக்காக நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எப்பவுமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னை நம்பி யாராவது ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பா நிறைய பண்ணியிருக்கீங்க. அந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்காகவும் நான் கண்டிப்பா உங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உளப்பூர்வமா சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அப்ப சனி பயிற்சியை தனி மனிதர்கள் மட்டுமல்லாமல் உலகமே உற்று நோக்குகிறது. அப்ப இந்த சனி பயிற்சி மார்ச் 29, 2025 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்ப அந்த மீனத்துக்குள்ள வரக்கூடிய சனீஸ்வரன் ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும், ஒவ்வொரு ஒரு குடும்பத்தினருக்கும், ஒரு குலத்தவர்களுக்கும், ஒவ்வொரு குழுவிற்கும், இந்த உலகத்திற்கும், தமிழக மக்கள் மற்றும் இந்திய தாய் திருநாட்டு மக்கள் அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மை தீமைகளை செய்ய அது காத்திருக்கிறது என்பதை பற்றிய விவரங்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு ராசி நட்சத்திரத்துல பிறந்திருப்போம். இது உங்களுடைய ராசிக்கு மட்டும் அல்லாமல் உங்கள் லக்னத்துக்கும் பொருத்தி பார்க்கக்கூடிய வகையில தான் நான் சொல்ல போறேன். கோச்சாரம்ங்கிறது ராசிக்கு தான், இது லக்னத்துக்கு நம்ம எப்படி பொருத்தி பார்த்துக்கலாம் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு விரிவா பேச போறோம். இந்த விஷயங்களை நீங்க பரிகாரங்களோட இந்த பயிற்சியை நீங்க முழுமையா பாருங்க. உங்களுக்கு நான் அழகா என்ன அப்படிங்கிறத சொல்றேன். இது உங்க ஜாதகத்துல தசா புத்திகள்னு உங்களுக்கு ஒண்ணு நடக்கும். அதையும் நம்ம பொருந்தி பார்க்கும் போதுதான் பலன்கள் சரியான பலன்களா நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நம்ம பேசுறது பொது பலன். ஏன்னா ஒரு ராசினா ஒரு 50,000 பேர் பிறந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வேற வேற தசா புத்திகள் நடந்துகிட்டு இருக்கும். அப்ப சுய ஜாதகத்தையும் நீங்க ஆய்வு செஞ்சு இந்த சனி பெயர்ச்சியை பொருத்தி பார்த்து பலன் எடுப்பதுதான் சால சிறந்தது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலியமாக உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். கன்னிராசி சனி பெயர்ச்சி
மார்ச் 29, 2025, 27 என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். நீங்க தம்ப்லைன்லயே பார்த்துருப்பீங்க, விட்டு கொடுங்கள் வெற்றி பெறுங்கள் அப்படின்னு போட்டிருப்பேன். அப்ப என்ன சொல்லுது? அமைதி நிதானம்னு சொல்லுது. 6ஆம் இடத்துல இருந்த சனி கன்னிராசி கன்னிலக்னம் 2க்கு எடுத்துக்கங்க. 7ஆம் இடத்துக்கு போறாருங்கிறத மறந்துடாதீங்க. அதுக்கு கண்டகச்சனியா உருவாகுது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உங்க ராசிக்கு சுக்கிரன் நீசமாகிற இடம். அப்போ உங்களால அந்த பணத்தை சேமிக்க முடியாது, பண இழப்புகள் ஆகணுங்கிறது உங்க ஜாதகத்துல இயற்கையா இருக்கிற விதி. நீங்க பணம் கிடைக்கும் போது கரெக்டான காலத்துல சேர்த்து வச்சுக்கலைன்னா உங்களுக்கு சிரமம். உங்க ராசிக்கு உங்க ராசியாதிபதி உச்சமாகிறார். பெருத்த அறிவாளிகள். புதன் அங்கதான் உச்சமாகிறார் கன்னியில. எல்லாருக்கும் வழிகாட்டுவீங்க, எல்லாருக்கும் கைடு பண்ணுவீங்க. நீங்க நல்லா வாழலையே, உங்களோட பிளானிங் உங்களுக்கு வேலை செய்யலையே, அதான் இங்க பிரச்சனை. அப்ப பாருங்க, இந்த சுக்கிரன் நீசமாகறதால காசை தக்க வைக்க முடியாது. பண விஷயத்துல மட்டும் நீங்க கரெக்டா இல்லைன்னா உங்களை காலி பண்ணிடும், பேரை கெடுக்காம போகாது. அப்ப காசு விஷயத்துல கவனமா இருக்கணும். பொதுவான கருத்து இது. ஆனா அறிவாளிகள், சிந்தனையாளர்கள் ஊருக்கெல்லாம் நல்லது செய்வாங்க. ஊரு பூரா நல்ல பேர் தான், புகழோட தான் இருக்காங்க. குடும்பத்துக்குள்ள பாருங்க, ஒரு பேரே நல்லா இருக்காது. உறவுகள், ஃபேமிலிக்குள்ள எல்லாம் இவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு டிஸ்டர்ப் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நல்ல நாலேஜபிள் பர்சன். இவங்க கிட்ட ஒரு கருத்து கேட்கிறோம், ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா சூப்பரா பிளான் பண்ணி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் கன்னி. அப்போ இந்த பயிற்சியில 6ஆம் இடத்துல இருந்துச்சு, எப்படி கஷ்டம் வந்தாலும் சமாளிச்சிங்க. ஆனா அடுத்தது சனி உள்ள நுழையுது, கண்டகச்சனியா. அங்கதான் ராகுவும் இருக்கிறார், ரெண்டும் மோதுது. ஆனாலும் உங்க ராசியை குரு பார்த்துட்டு இருக்கிறாரு, அதனால தப்பிச்சுக்கலாம். இந்த ராகு சனியும் ஒண்ணு கொண்டு மோதி ராகு இப்படி வந்துடணும், சனி அங்க இருக்கணும். அப்பதான் ரிலாக்ஸ் ஆகும். சனி பேச்சு ஆனதுலேருந்து ஃபர்ஸ்ட் 5 months பயங்கர ஜாக்கிரதையா இருக்கணும். இது பயமுறுத்துறதுக்காக சொல்லலைங்க, ஜோஷியங்கிறது வழிகாட்டி. உங்களை சரி பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு கரெக்டா நகர்றதுக்கான ஒரு டூல் இது. இதை பயன்படுத்தி நீங்க அடுத்த கட்டத்துக்கு போய்க்கிங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு சனி 7ஆம் இடத்துக்கு வராது, இருக்கிற இடம் பலம். அப்ப 2வது குழந்தை, வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போறது, இதுக்கெல்லாம் பக்கா சூப்பர். நீங்க ஜாதகரை வெளிநாடு வெளியூர் போய் தங்குறாங்க, அடுத்தபடி செட்டில் ஆகலான்னு இருக்கிறேன் அப்படின்னா இந்த சனி பயிற்சி சூப்பர், பிரமாதமா இருக்கும். மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. சரி, எங்க சார் தப்பு பண்ணணும்னா, பாக்குற பார்வைன்னு 9ஆம் இடத்தை பாக்குறாரு, உங்களோட 4ஆம் இடத்தை பாக்குறாரு, உங்க ராசியவே பார்ப்பாரு. அல்லது லக்னமா இருந்தா லக்னத்தை பார்ப்பாரு, கன்னி லக்னமா இருந்தா. அப்ப லக்னத்தையோ ராசியோ சனி பாக்குறாரு. கன்னியை பார்க்கும்போது உங்க மனசு புத்தி மெல்ல ஸ்லோவாகும். சனி பார்க்க பிரச்சனை, உச்சபட்ச பிரச்சனை பார்வைக்கு தான் உண்டு. இருக்கிற இடத்த கூட விட்டுருவாரு, விருத்தி பண்ணி விட்டுருவாரு. ஆனா பாக்குற இடத்துக்கு கவனம். உங்க ராசியோ அல்லது நீங்க கன்னி லக்னமா இருந்தா உங்க லக்னத்தவோ பார்ப்பாரு. உங்க சோம்பேறித்தனத்தை கிரியேட் பண்ணுவாரு, மறதியை கொடுப்பாரு, தாழ்வு மனப்பான்மையை கொடுப்பாரு, எல்லாமே தாமதமா கொடுப்பாரு. இதுதான் மைனஸ். உங்க தந்தைக்கு ஆரோக்கிய குறைவு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். பயமுறுத்தல தெரிஞ்சுக்குங்க, முன்னெச்சரிக்கையா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், ஒரு டாக்டரை பார்க்கலாம், சரி பண்ணிக்கலாம். இழந்ததுக்கு அப்புறம் அப்பாங்கிற உறவு மறுபடியும் கிடைக்குமா? கிடைக்காது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அவர் நல்லவரோ கெட்டவரோ அதெல்லாம் நீங்க மறந்துருங்க, நீங்க நல்ல மகனா இருக்கு. அப்ப கன்னிராசி அன்பர்கள் கண்டிப்பா ஒரு பலத்தோட நகரும் அப்படின்னா பிளானிங் கரெக்டா பண்ணுங்க. தந்தை வழி சொத்துக்களில் ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் நெருக்கடிகள் இப்ப வரும், கவனம். உங்களுக்கு இடம் நிலம் வீடு சம்பந்தமா நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கவனமா தான் பண்ணணும். உங்க மனைவி பேர்ல அல்லது உங்க கணவர் பேர்ல நீங்க சொத்து வாங்குறீங்க அப்படின்னா கவனமா தான் பண்ணணும். ஸோ எதுதான் நல்லது? குடும்பத்தை விட்டு வெளியில இருக்கிறேன், பிரிஞ்சிருக்கிறேன், வெளிநாடு போறேன், வெளியூர் போறேன், வெளிநாட்டுல போய் படிக்கிறேன்னா சூப்பர். அதை தாண்டி மீதி எல்லாமே கவனமா தான் இருக்கணும். பொது சேவை செய்யறீங்க, பொது சேவையில இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனா உங்க ராசியை பாக்குறாரு இல்லையா, கன்னியை பாக்குறாருல சனி, நேர 7ஆம் பார்வையை பார்ப்பாரு 180 டிகிரில. அந்த சனி பார்வை படும் போதே எல்லாமே மந்தமாகும், நெருக்கடியை கொடுக்கும், பாசிட்டிவிட்டி கம்மி, அவ்வளவுதான். அப்போ
விட்டு கொடுத்துருங்க. கணவன் மனைவி குழந்தைகிட்ட நண்பர்கள்கிட்ட நீயே போய் இமயமலையில கொடியை நட்டுக்கப்பா, என்னை ஆளை விட்டு, நீ தான் பெரிய ஆள், வாழ்த்துக்கள்னு விட்டு கொடுத்துருங்க. விட்டு கொடுத்துட்டீங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு தொந்தரவு செய்யாது, அமைதியாயிங்க. ஆனா உங்க அறிவாளித்தனத்தை புதன் உச்சமா வேற நீங்க அங்கதான் காட்டுவீங்க. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு, நீ எல்லாம் எனக்கு வந்து அறிவுரை சொல்ற அப்படிம்பீங்க. அங்கதான் இந்த சனீஸ்வரர் வேலை செய்வார். வாக்குல வந்து உங்களுக்கு பாக்குறாரு இல்லையா உங்களுடைய ராசிய, உங்களை சும்மா பேச விடுவாரா? உங்களை ஃபைன் டியூன் பண்ணுவார். விடாத, அடிச்சு நொறுக்கு, பார்த்துக்கலாம் பாரு. எதுக்கு இந்த வம்பு? நிதானமா போங்க, அமைதியா இருங்க, சேஃபர் சைடா இருந்துக்குங்க, அதான் நல்லது உங்களுக்கு. ஏன்னா ஊர் பகை நமக்கு எதுக்கு சொல்லுங்க? நல்ல விஷயங்களை சொல்லுவோம், எல்லாருக்கும் நல்லதை செய்வோம், எல்லாரும் நம்மளை நேசிக்க போறாங்க, அவ்வளவுதான். இதுலதான் உண்மை. கவனமா போங்க. ஏன்னா அப்படியே உற்று நோக்கும், உங்களை கசக்கும், உங்களை புளியும், ஒரு பிரச்சனை பண்றதுக்கு தயாரா இருக்கும். அதுதான் சொல்லுது. கொஞ்சம் பிரிவினை, இப்போ கொஞ்சம் தள்ளி, இப்போ குழந்தைகளா இருந்தா ஹாஸ்டல்ல போடுறது, தள்ளி போயிருக்கிறது, இது மாதிரி எல்லாம் கரெக்டா பண்ணிங்க. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஜனன ஜாதகம்னு ஒண்ணு இருக்கும், அந்த தசாபுத்திகளையும் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் படு மோசமா இருந்து இந்த கோச்சாரத்துல வர கிரகங்களும் சரியில்லைன்னு வைங்க, கொஞ்சம் கசக்கி எடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை எடுத்துட்டே வாங்க. வழிபாடுகள் என்ன பண்ணலாம்? கிருஷ்ணர் வழிபாடு, சக்கரத்தாழ்வார் வழிபாடு, ஒரு ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. பண்ணும்போது மன அமைதி, மன நிம்மதி கிடைக்கும். கிருஷ்ணர் வந்து சூழ்ச்சிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு அற்புத கடவுள். அவர் கையில இருக்கிற சக்கரம் தான் சுதர்சனம்னு சொல்றோம். சுதர்சனம்னு சொல்றோம். சுதர்சன மந்திரம் பண்ணுவோம் இல்லையா, சுதர்சன ஹோமம், சக்கரம் தான். கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய பராய பரம புருஷாய மந்திர தந்திர ஔஷத, எல்லாத்தையும் சொல்லுது. மந்திரமும் நீதான், தந்திரமும் நீதான், நோயை குணப்படுத்துறவும் நீதான் அப்படின்னு சொல்லுது. எப்பேற்பட்ட மூல மந்திரம்? சுதர்சன மந்திரம். கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய, அப்படி ஒரு ஆற்றல் பராக்கிரமம் நிறைந்தது கிருஷ்ணர் வழிபாடு. அந்த தத்துவங்களை நம்ம உணர்ந்து பேசணும், சொல்லணும். மந்திரங்களுக்கு வலிமை அதிகம். உங்க ஜனன ஜாதகத்தில் 5ஆம் இடம் தான் மந்திரத்தை சொல்ற இடம். உங்களுக்கு சூரியன் பலமா இருந்து 5ஆம் இடம் பலமா இருந்தா நீங்க மந்திரம் சொன்னா சாமிக்கு கேக்கும். அந்த ஆற்றல் இருக்கு. இறை வழிபாடு கேட்கும். சாமின்னு என்ன சார், ஒரு உருவத்தோட உட்காந்துருக்குமா? அதெல்லாம் தெரியாது, ஒரு உருவமா படித்து வச்சுக்கிறோம். ஆனால் ஒரு சக்தி இருக்கு, பிரபஞ்ச ஆற்றல் இருக்கு, மில்கி வே கேலக்சின்னு ஒண்ணு இருக்கு, கண்ணுக்கு தெரியற மாதிரி நவகிரகங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு சக்தி ஆற்றல் இருக்கு. அதுதான் இந்த உலகம் தான் கடவுள். இந்த பிரபஞ்சமே பேரொளி. அதுக்கு பேர் சிவம் அப்படின்னு வச்சு கும்பிடுறோம். ஓம் அப்படின்னு மந்திரத்தை சொல்றோம். அப்ப மந்திரங்கள், தமிழில் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நீங்க நல்லா இருப்பீங்க. தமிழ் சொல்லுது சார், எதுக்கு சார் கவலை பண்ணணும்? நீங்க தமிழரா இருக்கிறதுக்கு நீங்க என்ன புண்ணியம் பண்ணி இருக்கணும் தெரியுங்களா? தமிழுக்கு எவ்வளவு ஆற்றல் தெரியுங்களா? தமிழ் கடவுள் முருகருக்கு நீங்க எவ்வளவு இது. தமிழ் தமிழ் தமிழ், இந்த தமிழுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. டெய்லியும் அந்த தமிழை படிக்க படிக்க, நேசிக்க நேசிக்க ஆயுள் கூடும். தமிழுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. சிலரெல்லாம் தமிழ்லயே பேர் வைப்பாங்க குழந்தைகளுக்கு, அதுக்கெல்லாம் புண்ணியம். தமிழ்ல அழகான தமிழ்ல பேர், நல்ல புண்ணியம், சூப்பரா இருக்கும். ஒரு சக்தி. இதெல்லாம் இப்பதான் அந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த உணர முடியுது. பா, எவ்வளவு பெரிய ஆற்றல் தமிழ் அப்படின்னு சொல்லி. அதனால நல்ல மந்திரங்கள் சொல்லுங்க, தமிழ்ல கூட சொல்லுங்க மந்திரத்தை. அவர் சுதர்சனரா, கிருஷ்ணரா, ஓம் கிருஷ்ணரே போற்றி, இப்படி சொல்லுங்க. தமிழ்ல இருக்கு, கிருஷ்ணருக்கான இதே இருக்கு தமிழ்ல, படிங்க, கேட்கும், பிரச்சனை தீரும். அப்ப கண்டகச்சனி வந்துருச்சு, போச்சு, இனி நம்ம லைஃப் அவ்வளவுதான், இனி இயங்கவே முடியாது. அப்படி இல்லை. யாருக்குதான் நேரம் சரியில்லாம இருக்கு? எல்லாருக்கும் ஒரு நேரம், கெட்ட நேரம் வரும். இரவு பகல் இருந்தா தானே பூமிக்கே மதிப்பு. நல்ல நேரம் கெட்ட நேரம், நல்ல நேரம் இருக்கிற இடத்துலதான் ராகு காலம்னு ஒண்ணு இருக்கு, யமகண்டம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அதை ஏன் தெரிஞ்சுக்கிறோம்? அந்த டயத்துல நீ எதையும் செய்யாத அப்படிங்கறக்காக தானே அது தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் கெட்ட நேரம்னு ஒண்ணு இருக்கு. கெட்ட இடத்துல சனீஸ்வரன்னா நீ பெருசா எதுவும் செய்யாத, அமைதியா இருந்து அது சொல்லுதுங்க. அதனால தாங்க அப்படி பேசுறோம்.
இப்ப புரியுதுங்களா? நம்ம பயமுறுத்துறதுக்காக பலன் சொல்லீங்க, நிதானமா இருக்கிறதுக்காக, கவனமா இருக்கிறதுக்காக தாங்க சொல்றோம். சோ கன்னி, கவலைப்படாதீங்க. உங்க தந்தையாருடைய ஆரோக்கியம் இதுல கவனம், உங்க ஆரோக்கியம், சொத்துக்கள் வாங்குறது, இடம், நிலம், வீடு, வாகனம், இதுல கொஞ்சம் கவனிச்சிருங்க, அமைதியா இருங்க. உங்க மனைவி ஒரு சுயதொழில் செய்யறாங்க, மனைவி பேர்ல சுயதொழில் செய்யறீங்கன்னா கவனம். உங்க மனைவியோட சகோதரி சகோதரன் கூட கருத்து வேறுபாடு வராம பாத்துக்கணும். கன்னிராசி கன்னிரத்ன நண்பர்கள் உறவுகளோட கசப்புகள் வராம பாத்துக்கணும். உங்க தேகம் கொஞ்சம் இளைக்கும், கொஞ்சம் கூடும், இல்ல தேகத்துல ஏதாவது மாற்றங்கள் வரும். இதெல்லாம் இப்ப நடக்கும். நான் ஏற்கனவே இதுல இடையில பரிகாரமும் வழிபாடு சொல்லியிருப்பேன். அதை கூர்ந்து கவனிங்க, நல்ல பிரார்த்தனை பண்ணுங்க. இறைவன் உங்களோடு இருந்து பயணிக்கட்டும். கன்னிராசி என்பவர்களுக்கு வெற்றி உரித்தாகட்டும். நன்றி, வணக்கம், வாழ்வோம்.